இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அத பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. தமிழ்நாட்டுல எப்படிமா பேசுவாங்க அவங்க? முதல்ல நாங்க வந்த உடனே ஒயின் ஷாப்பை மூடிடுவோம். பெண்களுக்கு நிறைய விடவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த குடிச்சு எல்லாரும் வந்து முதல்ல விடவங்க தான் இருக்கிறாங்க. நான் வந்த உடனே முதலாவது ஒயின் ஷாப்பை மூடுவேன். நாங்க இப்போ ஒயின் ஷாப்ல குவார்டருக்கு மேல 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா தான் வச்சு விற்கிறாங்க. அவங்க எப்படி இதை பத்தி பேசுவாங்க? இப்போ எலெக்ஷன் வர போறதுனால இப்போ வந்து ஆளுக்கு பேசுறாங்க. 24 மணி நேரம் ஒயின் ஷாப் கடை திறந்து இருக்குது. ரெண்டாவது பிளாக்ல வேற விற்கிறானுங்க. அவங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பத்தி யோசிப்பாங்க, தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுவாங்க. அவங்க வந்து இந்த ஊர் கிடையாது, அதனால அப்ப அந்த ஊருக்கு போயிட சொல்லுங்க. அவங்க தான் சொன்னாங்க விதவைகள் வந்து இங்க தமிழ்நாட்டுல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பேர் இந்த குடியால் விதவி ஆகிட்டாங்க, விதவை ஆயின்னு இருக்கிறாங்க. இவங்களே வந்து 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இது பண்ணுறாங்க, பிளாக்ல ஓட்டுறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசினாங்க, இப்போ ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக எம்பியா இருக்கிற கனிமொழி அக்கா அவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் பெண்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. டாஸ்மாகை இழுத்து மூடிடுவோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நடத்துகிற சாராய ஆலைகளை கூட மூடப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. பார்லிமெண்ட்டில் வாய்க்கிழியே பேசுகிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்குறாங்க. அங்கே பெருமளவு குற்ற செயல்கள் குறைந்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குதுன்னா அது உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்களுடைய ஆட்சியில் தான் அந்த மாதிரி கரெக்டான நியாயம் கிடைக்கிது. ரெண்டாவது அங்கேயும் உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்குது. நீங்கள் இங்கே நிறைய நாடகம் நடத்துகிறீங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, தொழில் முதலீடுகள் எல்லாம் நாங்கள் நிறைய அளவில் ஈர்த்துட்டோன்னு சொல்கிறீங்க. எல்லாமே வெற்று நாடகம்னு அடுத்த நாளே வந்து அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிற அளவுக்கு செய்திகள்லாம் வந்துடுது. ஸோ மக்களை 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டமாக இது மாறிவிட்டது. கொடுத்தது என்னன்னா டாஸ்மாகை ஃபுல்லாகவே நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் திறந்தது தான் இந்த ஆட்சியோட சாதனை. ஸோ திறந்துட்டாங்க. குடிமகன்களும் அதிக அளவு என்ன செய்வாங்க? அவங்களும் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்குறதே கிடையாது, ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க, யாருமே வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. பெண்கள் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? பெண்கள் வெளியே வந்தாலும் பாதுகாப்பு கிடையாது, அவங்க வீட்லேயேவும் இருக்க முடியாது, சம்பாதிக்கிறதுக்கு ஆண்கள் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறாங்க. இதுதான் இந்த ஆட்சியின் அவல் லட்சணம்.